அறிவோம் போடாதே மந்திரத்தின் தலைவர் அதை மகளாம் கோவிலே அறிவமணி மாதா அறிவோம் போடாதே மந்திரத்தின் தலைவர் ஒரு மகனை தேவே நாராயணா நாராயணா சொல்லக்கூடிய 96 ரத்தமங்களும் 8 திக்கு நவக்கான அவதானிகளும் நான் அதிகாலை எழுந்து என் காரைக்கடல் முடித்துவிட்டு அங்கிருந்து கையங்கிரி வைகுண்டம் சென்று அப்படி நல்ல ஆசை கொண்டு நேரடியாக அவர்களுடன் நின்று இதை பேச வைக்கக்கூடிய கலை அமுதான கலை வாணியையும் 16 சதுரத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தேவியையும் வீரத்துக்கு அதிபதியான வருவனை ஆசை பெற்று அங்கிருந்து ககனமாக்கமாக வருகின்ற வழியிலே என் அண்ணன் இறக்கம் நந்திக்கு பிடிப்பதன் மணிவிட்டு ஒரு யாகம் நடத்தினா அப்பேற்பட்ட யாகத்தை தடுத்து ஒரு காரியத்தினா என் தக்க சாபத்தின் மொழி ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும் இல்லை என்றா என் சரசாக்கப்பட்டது 1000 சுற்றுலா கழகம் கிடைக்க வேண்டும் கழகம் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அள்ளல்வோம் வழிபடுவோம் அன்னை வைக்க வந்த வெள்ளைவோம் போகா வீரமும் அல்ல குணமதிக்கு மாமன் கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்வ கணபதி கைத்தூர்கார் புண்ணியம் கொடிவரும் பொய் வாழ்க்கை வடிவரும் என்னை ஏற்று நன்னிடவே அந்த வெள்ள விநாயகரை சக்தி கணபதி பக்தி கணபதி மகா கணபதி வீர கணபதி பக்தி கணபதி அப்படி ஐமுகத்தனை எப்படியெல்லாம் மணங்கலாம் என்று வாசிக்க போனால் சுற்றுபத்தி விநாயகர் பெருமானே உண்மை சக்தி கேட்ட வடிவத்துகளோடு நான் சொன்னேன் கவியனுக்கு வேறு யாரோ 5 கிளைகளே அவைகளே அவன்
கைத்தறி அன்பு பெரியவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை எடுத்துக் கொண்டிருந்தால் விநாயகப் பெருமான் முழுவதும் கடவுள் இப்படி முழுவதும் கடவுளை வணங்கினால் வணங்கிக் கொண்டே இருக்கலாம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கூட விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு செய்யணுமா? எந்த ஒரு எழுத்தகை எழுத போனாலும் கூட அந்த பிள்ளையார் சொல்லி என்பதை எழுதிவிட்டு எழுதணுமா? ஏன் பிள்ளையாராகப்பட்டவர் இல்ல சிவன் கொடுத்தவர் பரமாகப்பட்டது யார்? என்ன ஒரு வேலை செய்தாலும் கூட முதலில் எங்க அப்பா பிரம்மாவை எடுத்துக்கங்க. அவர் ஒரு யாகமாக ஒரு எல்லா ஜீவராசிகளும் படைப்பதற்காக யாகம் நடத்தினார். அப்பேற்பட்ட யாகமாகப்பட்டது நிறைவேறியதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா என்ன ஒரு காரணம், விநாயகப் பெருமான் நமக்கு சிறுபிள்ளை என்று வணங்காமல் சென்றார். ஆகையால் அவருக்கு யாகம் ஆகினால் நிறைவேற கிடையாது. இருந்தாலும் இது சிவபெருமானத்தில் கேட்கின்ற பொழுது என்னுடைய மகன் மைந்தரான விநாயகப் பெருமானை வணங்கி விட்டு செல், உன்னுடைய யாகம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னா. அதனாலதான் அப்பேற்பட்ட என்னுடைய பிரம்மாவாகப்பட்ட அவரே விநாயகப் பெருமான் வணங்கி போது உலகமே எல்லாரும் விநாயகப் பெருமானை வணங்குங்கள் வணங்கிக் கொண்டு இருங்கள் என்பதற்கு நாங்கள் மச்சா குருமா வராகா வாமன நரசிம்மா பலராமா ராமா 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 கிருஷ்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய பத்தவதார கதாநாயகன் எனபாட்டன் ஸ்ரீமன் நாராயண் அப்பேற்பட்ட அவரை படங்களால் வணங்கிக் கொண்டு இருக்க என்ன ஒரு காரணம், அவருடைய மந்திரம் என்ன? ஓமமோ நாராயணமக ஓமமோ நாராயணமக ஓமமோ நாராயணமக. இப்பேற்பட்ட அந்த மந்திரத்தை நான் மட்டுமல்ல எந்த ஒரு மனிதனாகப்பட்டவன் தினமும் 3 முறை இப்பேற்பட்ட அந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா தீயது நடந்தாலும் கூட நன்மையை நடத்தி தர வல்லமை கொண்ட ஒரே மந்திரம் இப்பேற்பட்ட என்னுடைய மாற்றம் வரதாமனுடைய மந்திரம். இப்பேற்பட்ட இவரை வணங்கிக் கொண்டு இருக்கணும். மலைமகள் கலைமகள் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவிகளுடைய மகாலட்சுமியுடைய மகாலட்சுமி பட்டவர் எனதுடைய பாட்டி. அப்பேற்பட்ட பாட்டி மகாவிஷ்ணு ஆக இருந்தால் கதை முறையோடு கலியுகத்தை காக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா எனதுபாட்டன் ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்ட அவரை எப்படியெல்லாம் வணங்கலாம் என்று வாய்க்க போனார். பெருமாளே அருளால் உலகை அளந்தவனே அன்பு பிடிக்கு அருமருந்தே இறைவா என்னை பாடுவார் இன்பம் பொங்கும் என் மனமே நாளெல்லாம் நாடுகள்
நிலவாட்டம் ஸ்ரீமன் நாராயணன் கைத்தட்டி அன்பு உள்ளம் அனைவருக்கும் நெஞ்சார் மனமார்ந்த ரெண்டு தத்துக்குடைய உலகத்திலே இருவருக்கு போட்டி யாராவது என்னுடைய தந்தையாக பிரம்மாவாகப்பட்டவர் நிலவாட்டம் ஸ்ரீமன் நாராயணன் இருவருக்கும் மிகப்பெரிய போட்டி உள்ளே விட நான் பெரியாளா இல்ல என்னை விட நீதான் பெரியாளா அவரு அப்பதான் சிவபெருமான் கேட்கிறார் இருவரும் ஏன் சண்டை போடுகிறிய முதல்ல இருவருக்கு நான் ஒரு போட்டி வைக்கிறேன் என்னுடைய அடியை முடியும் எவன் முதலில் பார்த்து வருகிறான்றோம் பிரம்மாவாகப்பட்டவர் மேலோகத்தில் என்னுடைய முடியை காண்பதற்காக பிரம்மாவை அனுப்பிட்டார் யாருடைய முடிய சிவபெருமானுடைய சிரசாகப்பட்டதை பார்க்கிறதுக்காக என்னுடைய ஸ்ரீமன் நாராயணனை உலகத்துக்கு அனுப்பினார் என்னுடைய பாதத்தை பார்த்து அப்படி யார் இது என்ன முதலில் பார்த்து வருகின்றவர்கள் அவர்கள் தான் இவர் பெரிய ஆள் அப்படி பிரம்மா மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கார் என்னுடைய தந்தையாகப்பட்டவர் என்னடா இன்னும் போய்கிட்டே இருக்கு சிரசாகப்படுறது கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்பதான் பார்க்கிறாரு ஒரு தாளம்புவாகப்படுது அவர்களுடைய கண்ணுக்கு தெரியும் தாளம்புவே நானும் மேல் நோக்கி போய்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் சிவபெருமானுடைய சிரசாகப்பட்டதை பார்க்க முடியவில்லை நீதான் எனக்கு ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் என்ன ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் சொல்லுங்கள் நீங்க உங்களுக்காக நான் இது கூட செய்யாமல் இருப்பேன் அப்படின்னா அப்பதான் சொன்னார் நான் சிவபெருமானோட சிரசை பார்த்தேன் என்று நீ சொல்ல வேண்டும் அப்படின்னா எங்க இதுக்கு பொய் சொல்றீங்களே பொய் சொல்றீங்க நியாயமா அப்படின்னா எனக்காக நீ சொல்லுவாயா சொல்ல மாட்டாயா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு என்ன பண்றா நேரா மேல் நோக்கி போயிட்டு தாளம்பூரத்துல பேசி பார்த்துட்டு வந்துட்டாங்க பாதாளத்தை நோக்கி பாதாளத்தை பார்க்கின்றதுக்காக எழுபாட்டன் ஸ்ரீமன் நாராயணன் போறார் போய்கொண்டே இருக்கின்றார் அப்பதான் பிரம்மாவோட கேட்கின்றார் இவரை கீழ் போய்கிட்டு இருக்காரு மேல பிரம்மாவோட பேசிட்டு இருக்காரு ஏப்பா பிரம்மா என்னுடைய சிரசாகப்பட்டதை நீ பார்த்தாயா இல்லங்க நான் வந்து கண்டிப்பா பார்த்தேன் வேணா சாட்சிக்கு ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு யாருங்க தாளம்பூருக்கு தாளம்பூமே பிரம்மாவாகப்பட்டவர் என்னுடைய சிரசாகப்பட்டதை பார்த்தாரா கண்டிப்பாக பார்த்தா ஏன்னா ஏன் சிரசை பார்க்காது எனக்கு தெரியாம போகுமா அவர் சொல்றார் நீ ஒரு பொய்யை இடத்துல சொல்லிட்ட உனக்கு இன்றிலிருந்து நான் ஒரு சாபம் கொடுக்கின்றேன் இந்த ஆலயம் மட்டுமல்ல எப்பேற்பட்ட ஆலயத்துக்கு சென்றாலும் தாளம்பூவாகப்பட்டதை வைத்து உன்னை வச்சு அபிஷேகம் செய்ய மாட்டாங்க அன்றைக்கு தாளம்பூ பொய் சொன்ன ஒரே காரணத்திற்காக சாபம் கொடுத்தா அப்படி பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுதே என்னுடைய பாட்டன் பலராமன் கீழே பாதத்தை போய் கீழே விரலாகப்பட்டதை வச்சு தொட்டிருக்கார் ஆகா மகா விஷ்ணுவாகப்பட்டவர் தொட்டு விட்டாரே என்று பார்த்தா ஆக அதனால என்ன தாளம்பூவாகப்பட்டதுக்கு மட்டும் எந்த ஒரு கோவிலும் அபிஷேகம் கிடையாது ஆனா ஒரே ஒரு கோவில் ஏன்னா சிவபெருமானுடைய முதலில் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாகப்பட்ட திரு உத்தரகோசி மங்கையில் மட்டும்தான் தாளம்பூவாகப்பட்டதை வைத்து அபிஷேகம் செய்வார்கள் இருந்தா இப்படி நான் வேலைப்பாட்டம் பரதாமனை வணங்கி கொண்டு இருக்கலாம் என்பது இருக்கிறாங்க கைத்தட்டி அன்பு உள்ள அனைவருக்கும் நெஞ்சார மனமார்ந்த நன்றி என்று தெரிந்து கொண்டு இருந்தா நம்ம என்ன செய்ய வேண்டும் வள்ளிக்கிழமை என்ற நாடகத்துக்கு வந்திருக்கோம் வள்ளிக்கிழமை தானே ஆமா ஆமா எதுக்கு இந்த நாடகம் வைக்கணும் முருகப்பெருமானுடைய கதாபாத்திரம் ஏன்னா இது முருகப்பெருமானுக்கு உகந்த நாடகம் எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடிய ஒரே நாடகம் வள்ளி திருமணம் ஒண்ணுதான் ஜாதி மதம் மொழி வேறுபாடு எதுவும் கிடையாது எல்லாம் ஒன்றேதான் ஒன்றே குலம் ஒருவனை தெய்வம் என்பதற்காக எல்லாருமே எந்த ஒரு வேறுபாடு பார்க்காமல் அன்றே முருகப்பெருமானாகப்பட்ட ஒரு அனைவருக்கும் பாடம் புகட்டி இட்டு போயிருக்காரு இருந்தாலும் அப்பேற்பட்ட முருகப்பெருமானை வணங்காமல் நம்ம கழகத்துக்கு செல்லலாமா ஏன்னா அவருடைய நாடகத்துல முருகப்பெருமான்